السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله الطيبين وأصحابه الشاكرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما بلغ معي السعي قال يا بني إني أرى في المنام أن أذبحك ماذا ترى؟ قال افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. وعن أم سلمة رضي الله عنها قالت من كان له ذبح يذبحه فإذا أهل هلال ذي الحجة فلا يأخذن من شعره ولا من أظفاره شيئا حتى يضحي. رواه مسلم. புகழனைத்தும் இந்த உலகத்தையும் உலகில் உள்ளவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஆமீன். சலவாத்தும் சலாமும் உயரில் தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்களின் மீதும் அவுலியாக்கள், அக்தாபுகள், நேசர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துகளாகிய நாம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் எல்லாம் துல்காஅதா மாதத்தினுடைய நிறைவு பகுதியில், நிறைவு ஜும்ஆவில் இருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக துல்ஹஜ்ஜுடைய மாதம் வர இருக்கிறது. பொதுவாக துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்றாலே உலகெங்கிலும் உள்ள பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி ஹஜ்ஜினுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய அந்த நிகழ்வும், அதற்கு அடுத்ததாக துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 அன்று உலஹியா, குர்பானி என்ற இந்த 2 அமல் நினைவிற்கு நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். இந்த 2 அமல்கள் எப்படி உருவானது என்ற வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, இந்த ஹஜ் என்ற அமலும் குர்பானி என்ற இந்த அமலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காரணத்தினால்தான் இன்று வரை அந்த அமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த அமல் கியாமத்து வரை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை அல்லாஹ் தஆலா பின்பற்றுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வத்தபிஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தனி ஒரு நபரை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு சமுதாயம், ஒரு உம்மத்து என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு 69 இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த ஹஜ் என்ற அமலும் குர்பானி என்ற அமலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்தார்கள். எனவே அல்லாஹ் நம்மையும் செய்ய சொல்லி இருக்கிறான். அதில் வசதி படைத்தவர்கள் இந்த 2 கடமைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் இறுதி கடமை என்று எல்லோரும் சொல்கிறோம், ஹஜ்ஜினுடைய கடமையை சொல்கிறோம். அந்த கடமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் அவர்களுடைய குடும்பத்தார்களாலும் இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அமல்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 சிறப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. 3 விதமான சிறப்புகள் அவர்களுடைய வாழ்க்கையில இடம்பெற்றிருக்கிறது என்று வரலாறுகளிலே சொல்வார்கள். அதில் முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுதல். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எல்லா நேரத்திலேயும் இருந்த ஒரு அமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். அல்லாஹ் சொல்லிட்டானா அதுல மறு பேச்சுக்கு இடமே இல்லை. ரப்பு சொல்லிட்டா அது ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் செய்யணும், எதுக்கு, எந்த கேள்விகள் எல்லாம் இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை அப்படியே செய்வார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படிப்பட்ட உறுதிமிக்க ஈமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த வலுவான ஈமானை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஏனென்றால் அல்லாஹ் கனவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்துகிறான். குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் உணர்த்தினான். குர்பானி கொடுத்தார்கள். ஏன், எதுக்கு, என்ன, எதனால பிள்ளைய அறுக்கணும்? பிள்ளைய அறுக்கிற மாதிரி தானே கனவு கண்டிருக்காங்க. கனவுல அப்படித்தானே காட்டப்பட்டது. ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தேன், வயோதிகத்திலே குழந்தை பெற்றெடுத்தேன். இப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த குழந்தையை பலி கொடுக்கணும்? எந்த கேள்வியும் இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவா அதை செய்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அல்லாஹ் சொன்னான், அஸ்லிம், நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொல்றாங்க, கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இந்த அகிலத்தார்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அப்ப அல்லாஹ் சொன்னால் அதுல ஏன், எதுக்கு, என்ன அப்படி கேள்வியெல்லாம் இல்லை. அல்லாஹ் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்பு, நல்ல உறுதியான ஈமான். இது குர்பானி கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன, உங்க பிள்ளைய அறுத்து எனக்காக வேண்டி பலியிடுங்க, குர்பானி கொடுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவா அதை அப்படியே செய்தார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய மகனிடத்திலே கேட்டார்கள், யாபுனிங்க இன்னி அராஃபில் மனாமி அன் அதுவகுக்க, உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, அது சம்பந்தமா என்ன சொல்ற? இதை கேட்ட தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இஃப்அல் மா துமர், உங்களுக்கு உங்களுடைய ரப்பு அப்படித்தான் ஏவி இருக்கிறான்.
என்னை பலி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு தான் உங்களுடைய ரப்பு சொல்லியிருக்கா அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னை பொறுமையாளர்களில் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது அவர்களுடைய மகனிடத்தில் இருந்த ஈமான். பிள்ளைய அறுக்கிறார் அப்படின்னு வாப்பா, எந்த ஒரு வாப்பாவும் தன்னுடைய பிள்ளைய பலியிடுவதற்கு முனைய மாட்டார்கள். ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலே, பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்படுது, தலைவலி ஏற்படுது, லேசா மூக்கு வடிஞ்சாலே கூட அதை பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ரப்புக்காக வேண்டி பலியிட வேண்டும் என்று சொல்லப்பட்ட உடனே அதில் தயக்கம் காட்டல, நேரம் மகனிடத்திலே சொன்னார்கள். மகனும் ஈமானிலே குறைந்தவர் அல்ல, மகனும் சொன்னார்கள் இவ்வாறு மாதுமாய், உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை செய்யுங்க. அதற்காக வேண்டி நான் முரண்டு பிடிக்க மாட்டேன், அறுப்பதற்கு பயந்து ஓட மாட்டேன், ஒளிய மாட்டேன், அல்லது கத்தி கதற மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னை பொறுமையாளர்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அறுக்கும் பொழுது கூட வர கிதாபுகளிலே எழுதுவார்கள், அறுக்கும் பொழுது கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னார்களாம், என்னை அறுக்கும் போது முகத்தை நேர திருப்பி வச்சு அறுக்காதீங்க, என்னுடைய முகத்தை பார்த்தா கூட உங்களுக்கு என் மீது இரக்கம் வந்துவிடும், அதனால் என்னை ஒரு பக்கமாக சாய்த்து என்னுடைய முகத்தை பார்க்காம அருங்க அப்படின்னு சொன்னதாக கூட கிதாபுகளிலே எழுதுவார்கள். இவ்வளவு உறுதிமிக்க ஈமான், இவ்வளவு பொறுமையாளர்களாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை கிதாபுகளிலே எழுதுவார்கள். அதுபோன்று அந்த மகன் தன்னுடைய வாப்பாவிடத்தில் சொன்னார்கள், அறுக்கும் பொழுது லேசா அறுபட்டு ஏதாவது சத்தம் வந்துருச்சு அல்லது அதிலே என் மீது இரக்கப்பட்டு என்னை லேச அப்படியே விட்டுறாதீங்க, அறுத்தால் ரப்புக்காக வேண்டி முழுமையாக அறுத்தல் என்ற குர்பானி என்ற அமலை நிறைவேற்றணும், அதனால கத்தியை நல்லா தீட்டிக்குங்க, அறகுறையா இறக்கப்பட்டு விட்டுறாதீங்க, இப்படியெல்லாம் மகன் சொன்னதாக கிதாபுகளிலே எழுதுவார்கள். அப்போ குர்பானி என்ற அமலும் ஹஜ் என்ற அமலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்களின் காரணத்தினால்தான் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்கள் அன்று செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் ஹஜ் என்ற அமலை செய்தது, இன்றும் நாம் செய்கிறோம். குர்பானி என்ற அமலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் செய்தது, இன்றும் அல்லாஹ் நமக்கும் அதை கட்டளையிட்டிருக்கிறான். வசதி படைத்தவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்திலே அந்த அமலை நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இருந்த சிறப்புகளிலே ஒன்று, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையில் அவர்கள் உறுதி மிக்கவர்களாக இருந்தார்கள். பொதுவாக பெற்றோர்களை மீறி பிள்ளைகள் எதுவும் செய்ய முடியாது. பெற்றோர்களை மீறி பிள்ளைகள் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனிலே பார்க்கும் பொழுது ஏகத்துவத்திலே அவர்கள் எப்படி உறுதி மிக்கவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தான், வானத்தை படைத்தான், சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், நட்சத்திரத்தை படைத்தான், இப்படி ஒவ்வொன்றாக என் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான், என்னையும் உங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். எனவே எல்லாவற்றையும் படைத்த ரப்பு அல்லாஹ் தான் இறைவன். படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இலாகாக கடவுளாக ஆக முடியாது. சூரியனை வணங்கிய கூட்டம் இருக்கிறது, நெருப்பை வணங்கிய கூட்டம் இருக்கிறது, சந்திரனை நட்சத்திரத்தை வணங்கிய கூட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் ஒவ்வொரு படைப்பை வணங்கிய அந்த காலத்திலே இவைகளெல்லாம் படைப்புகள் தான். இவைகளை எல்லாம் படைத்த ரப்பு, இவைகளின் மீது வல்லமை படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன்தான் உண்மையான இலாகு, உண்மையான இறைவன் என்பதை அந்த மக்களிடத்திலே போதித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி போதித்ததனால் அவர்களுடைய
பெற்றோர்களும் கூட இதை மகனிடத்திலே எதிராக திரும்பினார்கள். அல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது, ஏகத்துவ கொள்கையை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்களும் கூட இதற்கு எதிர்ப்பு காட்டினார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து எதிர்ப்பு எப்படி வந்தது என்றால், இந்த கொள்கையை அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த கொள்கையை நீ விடாவிட்டால் உன்னை கல்லால் அடிச்சே கொன்றுவேன். குர்ஆனிலே அப்படியே அல்லாஹ் பதிவு செய்கிறான். கல்லாலேயே அடித்து கொலை செய்வேன், அல்லது நீண்ட காலம் என்னை விட்டு நீ தூரமாக போயிரு, கண்காணாமல் எங்காவது ஓடிரு. இப்படி அவர்களுடைய பெற்றோர்கள் சொன்ன வரலாற்றையும் அல்லாஹ் பதிவு செய்து காட்டுகிறார். அப்ப பிள்ளைகள் பெற்றோர்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கொள்கை என்று வரும் பொழுது, ஏகத்துவம் என்று வரும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகம் மாற்று கொள்கையிலே இருந்தாலும் சரி, தான் நேரிய கொள்கையிலே இருக்க வேண்டும், ஏகத்துவத்திலே இருக்க வேண்டும், படைத்த ரப்பை மட்டும் தான் வணங்க வேண்டும், படைப்பினங்களை வணங்கக்கூடாது என்ற கொள்கையிலே மிக உறுதியாக இருந்தவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்படி தன்னுடைய பெற்றோர்கள் சொல்லும் பொழுது, கல்லால் அடித்து கொன்றுவேன், அல்லனா ஊரை விட்டு கண்படாமல் தூரத்தில் ஓடிடு, நீண்ட நாள் என்னுடைய கண்ணிலேயே படக்கூடாது. இப்படி சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால சலாமுன் அலைக்கும், உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும், சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக வேண்டி என்னுடைய ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். இன்னஹு கான பி ஹஃபிய்யா, நிச்சயமாக எனது இறைவன் என்னின் மீது அன்பு மிக்கவன். நீங்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதால் என்னை கல்லால் அடித்து கொள்ளலாம், ஊரை விட்டே ஓடு அப்படின்னு சொல்லலாம், என் கண்ணில் படாதுன்னு சொல்லலாம், ஊரை விட்டு எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இன்னஹு கான பி ஹஃபிய்யா, நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னின் மீது அன்பு மிக்கவன், நான் எங்கே போனாலும் என்னை அவன் பாதுகாத்துக் கொள்வான். இந்த ஈமானோடு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமை கொண்டார்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உறுதியான கொள்கைக்கு மத்தியில், சத்திய கொள்கைக்கு மத்தியில் யார் சமரசம் செய்து வைத்தாலும் அதற்கு உடன்பட மாட்டார்கள். இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த உறுதிமிக்க ஈமானிலே ஒன்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பெற்றோர்கள் அந்த ஏகத்துவ கொள்கையை விட்டும் அப்புறப்பட்டு எங்களுடைய கொள்கையிலே வர வேண்டும், நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீ வணங்க வேண்டும், இப்படி பெற்றோர்கள் ஒரு பக்கம் வற்புறுத்த, இன்னொரு பக்கம் தன்னுடைய சமூகத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே பயமுறுத்துகிறார்கள். நீ எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் அவமதித்து பேசுகிற, எங்களுடைய கடவுள்களை எல்லாம் அவமதித்து பேசுகிற, எங்களுடைய கடவுளை அவமதித்து பேசினால் எங்களுடைய கடவுள் உன்னை இந்த மாதிரி மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக எங்களுடைய கடவுள் உன்னை செஞ்சிடும், எங்கள் கடவுள் எதை செய்யும் அதை செய்யும், இப்படியெல்லாம் பயமுறுத்தினார்கள். அப்படியெல்லாம் பயமுறுத்தினாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. அஅதஸிலக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ் அல்லாத எதை நீங்கள் அழைக்கிறீர்களோ, எதை நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த கொள்கையை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக நெருப்பில் அவர்கள் போடப்பட்டார்கள். அப்படி போடப்பட்ட நேரத்திலே அவர்களுடைய ஈமான் அந்த நெருப்பிலிருந்து அவர்களை பாதுகாத்தது என்ற வரலாறும் அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படி நெருப்பிலே வீசி அந்த ஆட்சியாளருக்கு முன்னால் அல்லாஹை பற்றி உண்டான ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பு விஷயத்திலே நடந்த
அந்த சர்ச்சையை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன் ஆத்தாஹுல்லாஹில் முல்க், ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய ரப்பு விஷயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தர்க்கம் செய்கிறாரே, விவாதம் செய்கிறாரே, அவரை பற்றி அவருடைய விஷயத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த ஆட்சி அதிகார பொறுப்பில் இருந்த அந்த நபர் சொல்கிறார், அவரிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவன் சொல்கிறான் நான் தான் இறைவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாவற்றையும் படைத்த ரப்பு யாரோ அவன் தான் இறைவன். இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லது யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ்வுடைய ஆற்றலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும், எல்லாம் அழிந்து விடும், ரப்பால் படைக்கப்பட்ட எல்லாம் அழிஞ்சிடும், அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அல்லது யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் எல்லா பொருளையும் அவன்தான் படைக்கிறான், எல்லாத்தையும் அவன்தான் மௌத்தாக்குகிறான். இப்படி சொன்ன உடனே அந்த அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொன்னான், எல்லாத்தையும் படைக்கணும், எல்லாவற்றையும் மௌத்தாக்கணும், அவன்தான் ரப்பு, அப்படித்தானே? அதே ஆற்றல் எனக்கு இருக்கு, நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணத்தை கொடுப்பேன். ஒரு 4 நபரை அந்த அரசன் கூப்பிட்டான். 2 பேரை கொலை செஞ்சுட்டு 2 பேர்த்த மூத்தாக்கிட்டேன், இன்னும் 2 பேர்த்த விட்டுட்டேன். அப்போ நானும் உயிர் கொடுக்கிறேன், நானும் உயிரை எடுக்கிறேன், எனவே நான் தானே ரப்பு. இப்படி அந்த அரசன் பேசினான். அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கால இப்ராஹிம் ஃபஇன்னல்லாஹ யாதி பி ஷம்ஸி மினல் மஷ்ரிக், இப்போ நீயும் உயிர்ப்பிக்கிற, நீயும் உயிர் கொடுக்கிற, உயிரை எடுக்கக்கூடிய ஆற்றல் உனக்கும் இருக்கு, நீ ரப்பு என்றால் என்னுடைய ரப்பிடத்திலே ஒரு வலிமை, ஒரு ஆற்றல் இருக்கு, இந்த ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கா? யாதி ஷம்ஸி மினல் மஷ்ரிக், என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதக்கி செய்கிறான். ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிபி, நீயும் கடவுள் தானே, நீயும் ரப்பு தானே, நீ கடவுளாக இருந்தால் ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிபி, அது மேற்கிலிருந்து கொண்டு வா பார்ப்போம், மேற்கிலிருந்து அந்த சூரியனை உதிக்க செய், நீ ரப்புன்னு ஏற்றுக்கிறோம். ஃபபுஹித்தல்லதி கஃபர, இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே அந்த அரசன் அப்படியே திகைத்து வாயடைத்து விட்டான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி ஏகத்துவத்தை மக்களிடத்தில் போதிப்பதற்காக வேண்டி மிக வலுவான ஈமான் கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய குடும்பத்தார்கள் காரணத்தினால்தான் ஹஜ் என்ற அமலையும் இந்த சமுதாயம் இன்று வரை நிறைவேற்றுகிறது, குர்பானி என்ற அமலையும் இந்த சமூகம் நிறைவேற்றுகிறது. எனவே வசதி படைத்தவர்கள் வரக்கூடிய துல்ஹஜ் பிறை 10 அன்று குர்பானி கொடுக்க வசதி படைத்தவர்கள் அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும், ரப்புக்காக வேண்டி நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த குர்பானி கடமையானவர்கள் அதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். பிராணிகளை வாங்குவது, நல்ல பிராணிகளை வாங்குவது, அதிலே ஊனம் இல்லாமல் குறையில்லாத பிராணிகளை வாங்குவது போன்ற அமல்களிலே நாம் இப்பொழுதே ஈடுபட வேண்டும். அதுபோன்று குர்பானை ஆடு கொடுக்க முடியாதவர்கள் மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம், இப்படியெல்லாம் மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. மாடு கொடுத்தால் அதில் 7 நபர்கள் சேர்ந்து கொடுக்கலாம், கூட்டு குர்பானியாக கொடுக்கலாம், இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எனவே குர்பானி கடமையானவர்கள் அந்த அமலை அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.